தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். எம்ஐ ரீசெண்டாக ஒரு சில ப்ராடக்ட்ஸ் அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. அதில் முக்கியமான ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஐ வாட்ச். எஸ், இந்த வாட்ச் கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்பாகவே எனக்கு கிடைச்சிருச்சு. நானும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னுடைய யூசேஜில் இந்த வாட்ச் எப்படி இருக்குது, என்ன இருக்குது, அந்த வேலைக்கு இது ஒர்த்தா இல்லையான்ற என்னுடைய குயிக்கான ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனை இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். பட் அது மட்டும் கிடையாதுங்க, எங்கிட்ட பாக்ஸும் இருக்கு இல்லையா, ஏற்கனவே அன்பாக்ஸும் பண்ணிட்டேன். அந்த பாக்ஸ்க்குள்ளே என்னென்ன இருந்ததுன்றதையும் இந்த வீடியோவில் காமிக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாக்ஸில் மேல் பகுதியில் பார்க்கும்போது நமக்கு எதுவுமே கிடையாது, வாட்ச் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு வாட்ச் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குங்க. ரெண்டு பட்டன்ஸும் பார்க்கறதுக்கு அந்த அலுமினியம் ஃபினிஷிங், கிட்டத்தட்ட சொல்ல போனால் ஒரு குரோம் ஃபினிஷிங் தான் இருக்கு. பட் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. பின்பக்கமாக ஒரு சில டீடைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் இதில் AMOLED டிஸ்பிளே இருக்கு. 14 டேஸ்க்கான பேட்டரி லைஃப் வரும்னு சொல்றாங்க. 50 மீட்டர் வரைக்கும் வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்குன்றதையும் சொல்றாங்க. ஜிபிஎஸ் இருக்கு, க்ளோனா சப்போர்ட்டும் இருக்கு, அண்ட் 110 வாட்ச் ஃபேஸஸ் இருக்கிறதாவும் வந்து சொல்றாங்க. ஸோ மற்றபடி எல்லாமே இருக்கு. நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணி உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கும்போது நமக்கு ஃபர்ஸ்ட் வாட்ச் கொடுத்துருக்காங்க. பட் வாட்ச் பார்க்கறதுக்கு ரொம்பவே வந்து ஸ்டைலிஷாக தான் வந்து இருக்கு. பெல்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரப்பரைஸ்டு ஃபினிஷிங்ல தான் வந்து கொடுத்துருக்காங்க. பட் வாட்ச் பார்க்கறதுக்கு டயல் நல்லா பெருசாக இருக்கு. அந்த ஃபினிஷிங் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, பார்க்கறதுக்கு நல்ல குரோம் ஃபினிஷிங் நல்லாவே வந்து இருக்குன்னு தான் சொல்லும். அதை பக்கம் வச்சிடலாம். அடுத்தபடி நமக்கு பார்த்தீங்கன்னா 2 பின் போகோ பின் வந்து கொடுத்துருக்காங்க சார்ஜ் பண்ணுறதுக்கு. எக்ஸ்ட்ரா ஒரு சில புக்லெட்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ஸ்மார்ட் வாட்ச் அப்படின்னா அதோடைய டிஸ்பிளே ரொம்பவே நல்லா இருக்கணும். அவுட்டோர்லையுமே சரி, இன்டோர்லையுமே சரி. இன்டோர்ல எப்பவுமே நல்லா இருக்கும், பட் அவுட்டோர்லையும் இந்த வாட்ச் ஃபேஸ் பார்க்கறதுக்கு நல்லா பிரைட்டா இருக்கு. அதற்கான காரணம் என்னன்னா இதுல AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. எஸ், இதுல பார்த்தீங்கன்னா நமக்கு 1.39 இன்ச்க்கான ஒரு ரவுண்ட் ஷேப்ல இருக்கக்கூடிய AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. டச் ஸ்கிரீன் தான். உங்களுக்கு 22 mm கான ரிஸ்ட் வித் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கு உங்களுக்கு இந்த பர்டிகுலர் டயல் மட்டும் நீங்க பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கொடுத்துருக்காங்க. பட் சுத்தி வந்து நமக்கு டயல் திருப்புற மாதிரி அந்த மாதிரிலாம் எதுவுமே வந்து கிடையாது. ஜஸ்ட் வாட்ச் நார்மலா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான். ஒரு பிரீமியமா நீங்க வந்து எந்த ஒரு வியர், நீங்க எந்த ட்ரெஸ் போட்டாலும் போட்டுக்கிற மாதிரியான ஒரு டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் டிஸ்பிளே அவுட்டோர் இன்டோர் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கு. டைரக்ட் சன்லைட்ல கூட யூஸ் பண்ணும்போது ரொம்பவே நல்லா வந்து வருது. இதுல நமக்கு முக்கியமான ஒரு சில சென்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. குறிப்பா சொல்ல போனா PPG ஹார்ட் ரேட் சென்சர் கொடுத்துருக்காங்க, 3 ஆக்சஸ் ஆக்சிலரோமீட்டர் சென்சர் கொடுத்துருக்காங்க, அண்ட் மெயினா பார்த்தீங்கன்னா நமக்கு VO2 மேக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆக்சிஜன் லெவலை கண்டுபிடிக்கக்கூடிய அந்த சென்சரும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தேவையான பேசிக்கான சென்சர்ஸ்ல இருந்து தேவையான டாப் எண்ட்ல இருக்கக்கூடிய சென்சர் வரைக்குமே இதில் வந்து கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு கண்டினியூஸ் ஹார்ட் ரேட்டை வந்து அக்யூரேட்டாக மெஷர் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், அதை அலர்ட் வந்து கொடுக்கறதுக்காக இருக்கட்டும், நீங்கள் நடக்கிற ஸ்டெப்ஸை மேனேஜ் பண்ணுறது, அதை கால்குலேட் பண்ணுறதா இருக்கட்டும், உங்களுடைய ஆக்டிவிட்டீஸை ட்ராக் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி எல்லா விதமான விஷயங்களுக்கும் இந்த வாட்ச் ஓரளவுக்கு அக்யூரேட்டான ரிசல்ட் கொடுக்குதுன்னு தான் சொல்லும். இதில் சார்ஜ் பண்ணுறதுக்கான போகோ பின்னும் வந்து பாக்ஸ்லேயே கொடுத்துருந்தாங்க இல்லையா. ஸோ அதை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணும்போது நமக்கு 2.5 hours, அதாவது 2.5 மணி நேரம் ஆகுதுன்றது போல சொல்கிறாங்க. அதே போல் இதில் இருக்கக்கூடிய பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 420 mAh உண்டான பேட்டரி இருக்கு. ஸோ ஸ்டாண்ட் பைல 2 வாரம் வரைக்கும் வரும்னு சொல்றாங்க. ரன்னிங் மோட்ல 20 hours வரைக்கும் வரும் தான் வந்து சொல்றாங்க. அதே போல நீங்க வந்து எந்த அளவுக்கு ப்ளூடூத் கனெக்டிவிட்டி யூஸ் பண்றீங்களோ அதை பொறுத்து வந்து மாறும். ஸோ நான் இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து இன்னும் வந்து சார்ஜ் பண்ணல. பிகாஸ் நான் நார்மலா ஸ்டாண்ட் பைல தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அடிக்கடி கனெக்ட்லாம் வந்து பண்ணல. கனெக்ட் பண்ணாலும் அதிகமான யூஸ் கிடையாது. அது என்னன்றது நான் போக போக வந்து சொல்றேன். அண்ட் இதுல 50 மீட்டருக்கான வாட்டர் ரெசிஸ்டன்ட்டும் இருக்கிறதுனால நீங்க மலையில போறது மட்டும் கிடையாது, டைரக்டா ஸ்விம்மிங் பண்றதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வாட்சை வச்சு நம்ம எதெல்லாம் வந்து மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்றத சிம்பிளா சொல்றேன் பாருங்க. மெயினான விஷயம், நீங்க கால்ஸை மேனேஜ் பண்ணிக்கலாம், மியூசிக்கை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், நோட்டிஃபிகேஷன் வந்ததுன்னா என்ன நோட்டிஃபிகேஷன் வருது, எதிலிருந்து வருதுன்றதை பார்த்துக்கலாம். ஸ்மார்ட் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. AMOLED டிஸ்பிளேன்றதுனால இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நார்மலான ஒரு வாட்ச் ஃபேஸ் வந்து வரும். சப்போஸ் நீங்க பட்டன் கிளிக் பண்ணீங்கன்னா மெயினான வாட்ச், கலரான வாட்ச் அந்த ஃபேஸ் வந்து வந்துடும். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் மை ஃபோன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆப்ஷன் இருக்கு. பிரீத்திங் எக்ஸசைஸ் பண்றதுக்கான ஒரு சில சின்ன சின்ன ஃபீச்சர்ஸையும் வந்து இன்க்ளூட் பண்ணி வச்சிருக்காங்க. அண்ட் மெயினா ஐடியல் அலர்ட் கொடுத்துருக்காங்க. அலாரமும் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயங்கள். மற்ற பேசிக்கா இருக்கக்கூடிய ஃபிட்னஸ் பேண்ட்ல இருந்து ஸ்மார்ட் வாட்ச் பேசிக் வாட்ச்ல என்னென்ன இருக்கோ அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஸ்மார்ட் போன்ல கனெக்ட் பண்ணிட்டு நீங்க வெயிட் பண்ணும்போது ஒரு சில விஷயங்கள் வந்து இதுல நீங்க வந்து பார்க்க முடியும். மெயினான விஷயங்கள் என்ன, கால்ஸ் யார் பண்றாங்க, என்ன பண்றாங்கன்றதை நீங்க வந்து பார்க்கலாம். மெசேஜஸும் அதே மாதிரி தான், என்ன ஏதுன்றதை பார்த்துக்கலாம். பட் இதுல இருந்து ரிப்ளை பண்ண முடியாது, கால்ஸ் அட்டென்ட் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தான் இவ்வளோ அழகான ஒரு டிஸ்பிளே கொடுத்துருந்தாலும், விலை 10,000 ரூபாய்க்கு வச்சிருந்தாலும் இதுல நம்மளால நிறைய விஷயங்கள் செய்ய முடியறதில்ல. எம்ஐ இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் கொஞ்சம் அப்படி ஆக்சசபிள் பண்ற மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். பட் ஒரு நார்மல் ஒரு ஸ்மார்ட் வாட்சை மட்டுமே நம்ம யூஸ் பண்ற மாதிரி ஒரு ஃபீல் தான் வந்து இது எனக்கு கிடைக்குது. அதுவும் 10,000 ரூபாய்க்கு இந்த மாதிரி ஒரு ஸ்மார்ட் வாட்சை வாங்கி யூஸ் பண்ணணுமா அப்படின்ற பட்சத்தில் தான் எதுக்கு அப்படின்ற ஒரு கேள்வி வருது. நான் தப்பு சொல்ல கிடையாது. 10,000 ரூபாய்க்கு இவங்க நிறைய விதமான ஃபீச்சர்ஸ் கொடுக்குறாங்க. யூஸ் பண்றதுக்கு பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. அவுட்டோர்ல டிஸ்பிளேவும் சூப்பரா இருக்கு. பட் 10,000 ரூபாய்க்கு இதை வாங்குறதுக்கு பதிலாக இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி இன்னும் கொஞ்சம் பட்ஜெட் எக்ஸ்ட்ரா பண்ணி இருக்கக்கூடிய மற்ற ஸ்மார்ட் வாட்சஸ் வாங்கணும்னா நமக்கு நிறைய விதமான ஃபீச்சர்ஸ் வரும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம ப்ளூடூத்ல கனெக்ட் பண்ணிட்டா
இருக்கா, கால் அட்டன் பண்ணுறது ரிஜெக்ட் பண்ணுறது அது இருக்கும், இல்லை வரக்கூடிய வாட்ஸ்அப் மெசேஜ்லேருந்து பலவிதமான மெசேஜஸ்க்கு நம்ம ரிப்ளை பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய ஸ்மார்ட் வாட்சஸும் இருக்குது. பட் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். பட் அதுக்கும் இதுக்கும் உங்களுக்கு அதிகப்படியான டிஃப்ரென்ஸ் வந்து கிடையாது. இதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்மார்ட் வாட்சஸ்க்கும் இதுக்குமே அதிகப்படியான டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஸோ அதுதான் பிரச்சனை. சப்போஸ் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வாங்குறதா இருந்தீங்கன்னா 5000 ரூபாய் பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய நிறைய ஸ்மார்ட் வாட்சஸ் இருக்குது. அது இப்போதைக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். என்ன டிஸ்பிளே உங்களுக்கு இந்த அளவுக்கு கலர்ஃபுல்லாக இருக்காது, அவ்வளோதான். பட் பேட்டரி லைஃப் நல்லா வரும். அதே மாதிரியான ஆக்டிவிட்டி ட்ராக்கர்லேருந்து எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். பட் 10,000 ரூபாய் கொடுத்து இது வாங்குறது ரெடியாக இருந்தீங்கன்னா இதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டு வாங்குங்க. இந்த மாதிரி நிறைய விதமான ஃபீச்சர்ஸ் வந்து இதில் அதிகமாக வந்து இருக்காது. மேபி இன்னும் கொஞ்சம் நீங்கள் பணத்தை ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் பழைய ஜென்ரேஷனுக்கான சாம்சங் வாட்சோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்மார்ட் வாட்சை நீங்கள் வாங்கிக்கலாம். அவ்வளோதான் நண்பர்களே. நான் ஒரு லாஸ்ட் 3 to 4 டேஸாக இந்த வாட்ச் யூஸ் பண்ணுறதுனால என்னோட யூசேஜை பொறுத்த வரைக்கும் இது எப்படி இருக்கு என்ன இருக்குன்னு சொல்லிட்டேன். பட் ப்ரைஸிங்கை கேட்டு தான் நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன். அதை தான் உங்ககிட்டயும் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதனுடைய ஓப்பனான ஒரு சஜஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் நான் யூஸ் பண்ண வரைக்கும் இருக்கக்கூடிய குயிக் ரிவ்யூ தான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த ஆனஸ்ட் ஒப்பீனியன் வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் என்ன, ஏதாச்சும் சந்தேகங்கள் இருக்கா, என்ன ஏதுன்றது மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்கள்கிட்ட மறக்காம ஷேர் பண்ணுங்க. மீண்டும் உங்களை அடுத்த சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வளர டெக்னாலஜி.